கார்த்திகை தீபம் சீரியல் எனக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அபிராமி நடந்ததெல்லாம் நினச்சி ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. அப்போது ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மாவும் அபிராமியை ஏற்றி விடலான்னு போகிறாங்க. நியூஸ் பேப்பரில் இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்கும். நீங்கள் இப்படியே விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்துக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அபிராமி இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தை பற்றி பேசி என்னை சும்மா வெறுப்பேற்றாதீங்க, தயவு செஞ்சு என்னை தனியாக விடுங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் தீபா அழுதுட்டு இருப்பாங்க. கார்த்திக் தீபா கிட்ட போய் பேசுகிறாங்க. எனக்கு பாட்டே வேண்டாம், எனக்கு நீங்களும் இந்த குடும்பமும் மட்டும் போதும் அப்படின்னு தீபா சொல்ல, அதை கேட்டு கார்த்திக் பெண்களே தான் எதிரி, இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத கேளுங்க, நியூஸ் பேப்பரில் அப்படி ஒரு ஃபோட்டோவை கொடுத்தது கண்டிப்பாக வெளியில் இருக்கிறவங்க கிடையாது, நம்ம வீட்டில் இருந்து தான் யாரும் அந்த ஃபோட்டோவை எடுத்திருக்காங்க. அது யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். உங்களை பாட விடாமல் பண்ணணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பாடணும். யார் உங்களை பாட விடாமல் இப்படி பண்ணணும்னு நினச்சாங்களோ அவங்களே உங்ககிட்ட நீங்கள் நல்லா பாடினீங்க அப்படின்னு சொல்லணும், அந்தளவுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கார்த்திக் இங்கே பாருங்கள், அதையும் மீறி நீங்கள் பாட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது உங்களோட இஷ்டம், அப்படி நீங்கள் பாட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸ் உண்மைன்னு ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீபா சரிங்க சார், நான் பாடுறேன், கண்டிப்பாக பாடுவேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு கார்த்திக் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் தர்மலிங்கத்தை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு தர்மலிங்கமுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உடனே ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொல்ல, அதை கேட்டு தர்மலிங்கம் எவ்வளோ செலவாகும்னு கேட்குறாங்க. ஒரு 5-6 லட்சம் செலவாகும் அப்படின்னு சொல்ல, அப்போ ஜானகி சரிங்க இப்போவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தர்மலிங்கம் இல்லை வேண்டாம், ஒரு 4 மாதம் கழிச்சு நான் அந்த ஆப்ரேஷனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் எனக்கு டேப்லெட்லாம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டரும் அதே மாதிரி பண்ணுறாங்க. முடிஞ்சால் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போது ஜானகி ஏங்க நீங்கள் இப்போவே ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க, நம்மக்கிட்ட தான் பணம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு தர்மலிங்கம் நாம் தீபாவுக்கு செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்குது, அதனால் நம்ம பொண்ணுக்கு தேவையானது எல்லாமே நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆனந்த் ரியாவை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ரியா என்ன பண்ணான்னு தெரியலையே, கோவிலுக்கு போயிட்டு என்ன பண்ணியிருப்பா, நம்ம அதுக்கப்புறம் அவளுக்கு ஃபோனே பண்ணலையே அப்படின்னு மொபைலை ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்க்குறாங்க. ரியா நம்பர்லேருந்து 92 மிஸ்டு கால் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து கரெக்டாக ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஆனந்துக்கு கால் வருது. ஹாஸ்பிட்டலேருந்து பேசுகிறோம், இந்த மாதிரி ரியான்றவங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஆனந்த் ஷாக் ஆகுறாங்க. அவங்க டேப்லெட் கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க, உங்களோட நம்பரை கொடுத்து கால் பண்ணி பார்க்க சொன்னாங்க, அதனால் நாங்கள் அவங்களோட மொபைல்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி பார்த்தோம், நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்த் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு ரியாவை பார்க்குறாங்க. ரியா கிட்ட சாரி கேட்டுட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.